ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மக்கா சோளத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த மக்கா சோளத்தில் நமக்கு நிறையாவே சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், புரோட்டீன்ஸ், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பேபிஸோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஃபைபர் நிறையாவே இருக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளம், யூரின் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல பெனிஃபிட் தருது. நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை தருது. இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய ரெசிபிஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கிறிஸ்பியான பக்கோடா தான் இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் இந்த மாதிரி சைஸ் மக்காச்சோளத்தை 3 மக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட முத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கையில் தொளிச்சிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். இது ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நீங்கள் கையிலே உரித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மக்காச்சோளத்து கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பொடி பொடியாக நறுக்கின கருகாப்பில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு நம்ம இதில் பச்சை மிளகா சேர்க்குறேன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இதில் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் பைண்டிங்காக 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 4 ஸ்பூனுக்கு பக்கம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இதில் கோதுமை மாவு அதே மாதிரி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா வெந்தும் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிச்சு பிச்சு போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன். இது எண்ணெய் ரொம்பலாம் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான் எண்ணெய் குடிக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இதை சாப்பிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெந்துடும், கிறிஸ்பியாகவும் இருக்கும்.
இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இன்னும் நிறைய புது புது ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.